புதினாமல்லி, கருவேப்பிலை தொக்கு, இஞ்சி ஊறுகாய், தக்காளி தொக்கு, பிரண்டை தொக்கு, நெத்திலி தொக்கு, பூண்டு ஊறுகாய், இட்லி பொடி எல்லாமே ருசிக்க ட்ரை ஃபிஷ் பவுல் 9786551109. டிரைவர் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நாங்கள் இப்போ மத்திய பிரதேசம் சாகர்புரமாக ஒரு 50 கிலோமீட்டர் நிற்கிறோம். வண்டியெல்லாம் ரோட்லேயே நிறுத்தியாச்சு. அதாவது சென்ட்ரலில் சட்டம் போட்டுக்கிறாங்களாம். டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணால் 6 லட்சம் அபதாரம், 10 வருஷம் ஜெயிலு. இதை கண்டிச்சு இங்கே இருக்கிற அசோசியேஷன், டிரைவர் அசோசியேஷன் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டாங்களாம். எனக்கு முன்னாடி 50 கிலோமீட்டர் வண்டி நிற்கிது, எனக்கு பின்னாடி ஒரு 50 கிலோமீட்டர் நிற்கிது. நாங்கள் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே நடுக்காட்டில் நிற்கிறோம். எதுவும் போகிறதுக்கு வழி இல்லை. எப்போ கிளியர் ஆகுதோ தெரியல. ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு கடை வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு காடாக இருக்குது 2 பக்கமும். இந்த அடி காடு, இந்த அடி காடு. வண்டியெலாம் ரைட்டில் ஏறி போனால் அடித்து கணக்கிலான்னு நுணுக்குறாங்க. எல்லாம் பயங்கரமாக ராவடியெல்லாம் சருன்னு வண்டியில் வரானுங்க டூ வீலரில். எல்லாம் இங்கே லோக்கல் டிரைவருங்க. இது என்னைக்கு இதுக்கு தீர்வு முடியுமே தெரியல. இதெல்லாம் ஷேர் பண்ணி, நம்பர்களெல்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு எல்லாம் கண்டனம் தெரிய வச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கண்டுபிடிங்க. 6 லட்ச ரூபா பணங்கிறது நமக்கு 6 லட்சம் பணம் வச்சுக்கிட்டு தான் நாம்பளே வண்டிக்கு வரோம். நாம்பளே ரொம்ப கஷ்டத்துக்கு தான் வண்டிக்கு வரோம். இவ்வளோ கஷ்டத்தில் வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டி இது பண்ணி குடும்பத்தை காப்பாற்றது பெரிய விஷயமா இருக்குது. இதில் 10 வருஷம் ஜெயில்னால் அவள் தான் நம்ம லைஃபே போயிடும். நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அறிவு மாரி ஒன்றுலாம் கொஞ்ச நாள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடுறானுங்களா? பணத்தையும் 6 லட்சத்தை கொடுத்து 10 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட அவ்வளோதான். நம்ம கொண்டாடி போய் யதார்த்தமாக நடக்குது. நம்ம வேணும் பண்ண போகிறதில்ல. எதுவுமே ஒரு நாயை கண்டா கூட நம்ம ஒதுங்கி போகிறோம். யதார்த்தமாக நடக்கிறது தான். நம்மளையும் மீறியா அலாட்டாக ஏதோ ஒரு டைமில் யதார்த்தமாக நடக்கிறது அசம்பாவம் மாதிரி. நம்ம வேணும் போய் நேருக்கு நேராக போய் வேணும் நம்ம எதுவும் இது பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது, அதையும் மீறி இப்போ இந்த சட்டம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் கண்டனம் பண்ணி, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற மாதிரி எல்லாம் அங்கங்கே ஷேர் பண்ணி இது போட்டு கொடுங்க. உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.